சமாதான வார்த்தைகள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் முன்பாக காணப்பட்டது. தங்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகளினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்கிறார்கள். அவர்களை அழிவிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காக அவர்களுடைய சிநேகிதர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த முயற்சி வீணாய் போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் இன்னும் கலக குணம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுகிறார்கள். இதற்கு முன்பாக ஆரோனும் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்ய முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி தோல்வியுற்றது. வேறு வழி இல்லாமல் இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுகிறார்கள். கலகக்காரரின் எண்ணிக்கை ஏராளமாய் இருக்கிறது. அவர்களுடைய சத்தமும் அதிகமாய் இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே மோசேயும் ஆரோனும் பேசுகிறார்கள். ஆனால் திரளான ஜனங்களுக்கு மத்தியில் இவர்களுடைய பேச்சு கேட்கவில்லை. இவர்களுடைய பேச்சை கேட்க கலகக்காரர் யாரும் ஆயத்தமாய் இல்லை. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசுவதற்கு பதிலாக வேறொரு உபாயத்தை கையாளுகிறார்கள். அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாரை எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருக்கும் போது மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். தங்களுக்கு வேறொரு தலைவனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். இதனால் மோசேயின் ஆவியும் ஆரோனின் ஆவியும் கலக்கமடைந்திருக்கிறது. அவர்களுடைய மனதிலே குழப்பம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போக மனதில்லாமல் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவோம் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டபோது மோசேக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் விட்டு விலகி போவதை பார்த்து மோசேயும் ஆரோனும் அதிர்ச்சி அடைந்தவர்களாக தரையிலே முகங்குப்புற விழுகிறார்கள். இந்த சம்பவம் உபாகமம் புஸ்தகத்தில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொன்ன வார்த்தைகள் அந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் என்று மோசே சொல்லுகிறார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடக்கும் போது காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் இருவரும் மிகுந்த துக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபம் இப்போதே வெளிப்பட போவதை யோசுவாவும் காலேபும் காண்கிறார்கள். அந்த வேதனையை அவர்களால் தாங்க முடியவில்லை. அவர்களுடைய வேதனை அதிகரிப்பதினால் அவர்கள் இருவரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும்
எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி பேசுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் அதிகாரத்தோடு பேசுகிறார்கள். கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன பிரபுக்களோடு காலேபும் யோசுவாவும் போயிருந்தார்கள். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அது நல்ல தேசம். அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது தங்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும் என்று காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சொல்லுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதன் ரகசியம் இதுதான். கர்த்தரிடத்தில் நாம் பிரியமாயிருந்தால் அவரும் நம்மிடத்தில் பிரியமாயிருப்பார். தமக்கு பிரியமானவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் ராட்சதராக இருந்தாலும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்தார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவாவும் காலேபும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் ஜனத்தாரை நோக்கி, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்பது எபிரெயரின் வழக்கு சொல்லாகும். அவர்களை முறியடித்து விடலாம் என்பது இதன் பொருள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. நிழல் இல்லை என்றால் அங்கு வெயில் அதிகமாக இருக்கும். வெயிலில் மன்னா உருகி போகும். அதுபோன்று கானான் தேசத்தாரும் காணாமல் போய்விடுவார்கள். கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் அரணிப்பான பட்டணங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு மெய்யான பாதுகாப்பு எதுவும் இல்லை. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களுடைய அரண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை தராது. மற்ற வேவுக்காரர்கள் கானான் தேசத்தாரின் உருவத்தையும் பலத்தையும் பார்த்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபுமோ கானானியரின் துன்மார்க்கத்தை பார்க்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவும் அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு பாவிகளுக்கு கிடைக்காது. கானானியர் கர்த்தருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை அழித்து போட சித்தமுள்ளவராயிருக்கிறார். கானானியர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது போல இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. கலகம் பண்ணினால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் சத்துருவாய் இருப்பார். ஆகையினால் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ யோசுவாவின் வார்த்தைக்கும் காலேபின் வார்த்தைக்கும் செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரருடைய கோபம் காலேபின் மீதும் யோசுவாவின் மீதும் திரும்புகிறது. அவர்களுடைய கோபம் அதிகரிக்கிறது. இஸ்ரவேல் சபையார் எல்லோருமாய் சேர்ந்து காலேபின் மேலும் யோசுவாவின் மேலும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் இருவரும் கர்த்தருடைய சார்பாக பேசுவதை காலேபும் யோசுவாவும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றும் அவர் தங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்றும் காலேபும் யோசுவாவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போகவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கர்த்தரை நம்பினதினால் ஏமாற்றம் அடையவில்லை. அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் சொன்னபோது உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் முன்பாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய மகிமையை காண்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு குழப்பமும் திகிலும் பயமும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் கலகம் உச்ச நிலையை அடைகிறது. கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் உடனடியாக காணப்படாமல் போயிருக்குமானால் அவர்கள் தங்கள் தலைவர்களை கல்லெறிந்து கொன்று போட்டிருப்பார்கள்.